வணக்கம். டைம் ஆயிடுச்சு, பையனை சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி. ஆகாஷ், கோயிலுக்கு வாப்பா, நேரமாச்சு. அடுத்து துணை மாப்பிள்ளைக்கு மாலை போடணும். துணை மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. ஐயரே, இவருதான் துணை மாப்பிள்ளை. அவருக்கு மாலையை போடுங்க. சித்து, இங்க வா. நிறுத்த ஆகாஷ். என்ன ஆகாஷ், துணை மாப்பிள்ளைன்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? அது ஒரு முக்கியமான அந்தஸ்து. அத நம்ம சொந்தத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். அது புரியாம இவ யாருன்னே தெரியல. இவனை போய் துணை மாப்பிள்ளைன்னு சொல்ற? இவன் தான் உன் துணை மாப்பிள்ளை, இவன் கழுத்துல போடு. இல்ல பாட்டி, சித்து தான் எனக்கு துணை மாப்பிள்ளையா இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. அதான் பத்திரிக்கையில சித்து பேரை முன்னாடியே போட்டிருக்கேனே பாட்டி. ப்ரோ, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. சித்து, ஆகாஷ், நீ ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்பம் பேர் தெரியாதவனை எல்லாம் துணை மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்பா, ஆகாஷ் தான் விவரம் இல்லாம நடந்துக்கிறான்னா நீயும் கூச்சம் இல்லாம மாலைய வேற வாங்கிக்கிற. முதல்ல மாலைய கழட்டு. இரு ப்ரோ. பாட்டி, கொஞ்சம் தன்மையா நடந்துக்கங்க. இப்படி எல்லாம் பேசினா ஒருத்தர் மனசு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியாது? எப்ப பார்த்தாலும் ஏன் சித்துவை திட்டிகிட்டே இருக்கீங்க? எனக்கு துணை மாப்பிள்ளையா சித்து தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன ஆகாஷ், எவனுக்கோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இத்தனை பேர் முன்னாடி என்னையே எதிர்த்து பேசுற? நான் உங்களுக்கு எதிர்த்து பேசல பாட்டி, நான் என் விருப்பத்தை சொல்றேன். என்ன பொல்லாத விருப்பம்? இவ யாரு? நமக்கு என்ன சொந்தமா பந்தமா?
ஆண்டாள் போதும். நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவன் ஆகாஷோட ஃப்ரெண்டு தானே. அவன் துணை மாப்பிள்ளைய இருக்கிறதுல என்ன தப்பு? என்னங்க ஆள் ஆளுக்கு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீ அப்படித்தான் நடந்துக்கிற. சார் வேண்டாம் சார், என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? ப்ரோ இல்ல ப்ரோ, பாட்டி சொல்றதான் கரெக்ட். சித்து இருக்கட்டும், அவர் தான் துணை மாப்பிள்ளையா இருக்கணும். சாரி சித்து. என்ன ப்ரோ, எதுக்கு சாரிலாம் கேட்டுக்கிட்டேன்? ஐயரே, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் பூஜை ஆரம்பிங்க. சரிங்க. சதேந்திரியாயேந்திரியே பிரதிதிஷ்டதி. வாங்க போலாம். வாப்பா. ஆண்டாள், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனையே அப்பா இல்லாதவன்னு சொல்லுவேன். உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். அப்பம் பேர் தெரியாதவனை எல்லாம் துணை மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ யாரு? நமக்கு என்ன சொந்தமா பந்தமா? அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீயும் உன் அம்மாவும் என் கண்ணுல படாம இருக்க. அத மீறி பட்டீங்கன்னு வெயி, நான் உங்க 2 பேரையும் எப்படி அவமானப்படுத்தணுமோ அப்படி அவமானப்படுத்துவேன். ஜாக்கிரதை. தம்பி சார் வாங்க சார். என் அம்மாவுக்கு பல நேரம் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற இங்கிதமே தெரியாதுப்பா. அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தாலே அவங்க திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா உன்னை அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஐயோ சார், என்ன சார் எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படி பேசுனதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். எல்லாம் என்னோட தலைவிதி. நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என் அப்பன் தான் சார். என்னோட கோவம் எல்லாம் அந்த ஆள் மேலதான். இந்த அவமானம், எங்க அம்மா பட்ட அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளு தான் சார். அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான், போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம் சார். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? ஆகாஷ் கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதை விட அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கல்யாணத்துக்கு என் அம்மா வந்திருக்காங்க சார். அவங்கள சந்திக்க கண்டிப்பா என் அப்பாவும் இங்க வருவாரு. அந்த ஆளு நேருக்கு நேரா பார்த்து சட்டையை பிடிச்சு 4 சாத்து சாத்தலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் தன்னோட அம்மான்னு யார சொல்றான்? சாரதாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா. சாரதாவத்தான் இவன் அம்மான்னு சொல்றானோ? அப்படின்னா இவன் தான் என் பையனும். தம்பி,
அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்போ உன் அம்மாவை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், முடியாம போயிடுச்சு. உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னியே, யாருப்பா அவங்க? எங்க இருக்காங்க? என் அம்மா இங்க தான் சார் இருந்தாங்க. எங்க சார் வாங்க சார் காட்டுறேன். சார் அவங்க தான் சார் என் அம்மா. யாருப்பா அந்த பச்சை கலர் சாரியா? ஆமா சார். ஓ, இவங்க தான் அம்மாவா? அப்போ இவன் என் பையன் இல்ல. சார் பாத்தீங்களா? பாத்துட்டப்பா. தம்பி, ஒரு முக்கியமான விஐபி அம்மா வெல்கம் பண்ண சொன்னாங்க. அங்க போனோம். உன் அம்மாவை அப்புறமா மீட் பண்றேன். சரிங்க. தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நீ அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்க. ஒருவேளை நீ அவரை சந்திச்சிட்டா பிரச்சனை எதுவும் பண்ணாதப்பா. இது விசேஷம் நடக்கிற இடம், அதான் சொல்றேன். சார் நீங்க கவலைப்படாதீங்க சார். இந்த விசேஷத்துல எந்த பிரச்சனையும் வராம நான் என் அப்பா வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க சார். சரிப்பா, வரேன் சார். இவன் சொல்லிட்டு போற துணியை பார்த்தா அப்பா மட்டும் அவன் கண்ணுல சிக்கனா பெரிய கலவரமே நடக்கும் போல இருக்கே. கடவுளே, இப்போதைக்கு இவன் அப்பா அவன் கண்ணுல படவே கூடாது. நீதான் எதுவுமே பிரச்சனை நடக்காம பாத்துக்கணும். அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எதுக்கு என்ன தேடின? வேற எதுக்கு? நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு தான். நீங்க சொன்ன மாதிரியே தென்றல் சித்துவ மன்னிச்சு மறுபடியும் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாமா? அது எனக்கும் தெரியும். தெரியுமா? எப்படி? தென்றல் சித்துவ மீட் பண்ணத நீங்களும் பாத்தீங்களா? இல்ல. தென்றல் சித்துவ மீட் பண்ணிட்டு அவ ரூமுக்கு போயிட்டு இருக்கிற வழியில நான் அவளை சந்திச்சேன். அப்ப அவ சித்துவ என்கிட்ட நல்ல விதமா பேசினா. ஓ, அப்படியா? அப்ப சரிமா. ஒரு வழியா தென்றலுக்கு நம்ம சித்து மேல இருந்த கெட்ட அபிப்பிராயம் எல்லாம் இல்லாம போயிருச்சு. இத வச்சே நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி நம்ம சித்துவையும் தென்றலையும் சேர்த்து வைக்கிறோம். சரியாமா? அது அவ்வளவு ஈஸி இல்ல. என்னமா சொல்றீங்க? தென்றல் இப்ப சித்துவ மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டா. அவ இன்னும் என்ன பத்தி புரிஞ்சுக்கவே இல்லை. என் மேல இன்னும் அவ வெறுப்பாதான் இருக்கா. அதனால அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த பத்தி இன்னும் என்னால சொல்ல முடியல. அம்மா, நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க தென்றல் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்றீங்களே, அது என்ன விஷயமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அந்த விஷயத்தை தென்றல் கிட்ட தான் நான் தெரியப்படுத்துவேன். அவளுக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அடுத்த செகண்டே இந்த கல்யாணம் தன்னால நின்னுடும். ஓ, அவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயமா அது? அப்ப சரிமா, அந்த விஷயத்த முதல்ல நீங்க தென்றல்கிட்டயே தெரியப்படுத்துங்க. ஆமா, விடிஞ்சா கல்யாணம். விடியறதுக்கு முன்னாடியே நீங்க தென்றல் கிட்ட விஷயத்த சொன்னாதானே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். எப்பமா சொல்ல போறீங்க? தெரியல. ஆனா எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி தென்றல் கிட்ட தெரியப்படுத்திடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரிமா, எப்படியாவது தெரியப்படுத்துங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, சித்துவ தென்றல் லவ் பண்ற விஷயத்த ஆகாஷ் கிட்ட தெரியப்படுத்தலான்னு. அத நான் இப்பவே ஆகாஷ பார்த்து சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், அத நான் சொல்லும் போது சொல்லு. இப்போ நாம அந்த ஆண்டாளை கொஞ்சம் குழப்பி விடணும். புரியலாமா? அவங்களை குழப்பி விடணும்னா எப்படி? இங்க வா. அம்மா, சூப்பர்மா, சூப்பர். இதுதான் எனக்கு கை வந்த காயாச்சே.
இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த ஆண்டாள் பட்டி எங்க இருக்கு? ஆண்டாள் டார்லிங், இந்தா வரேன். தாய் கிழவி, நீ இங்கதான் இருக்கியா? இரு, உன்னை எப்படி பதற விடுற மட்டும் பாரு. ஹலோ, இந்த இடத்துல தான் எனக்கு சிக்னல் கரெக்டா கிடைக்குது. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிளான இன்னைக்கு எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த ஆண்டாள் பாட்டி மூஞ்சியில கரிய பூசிரணும்டா. டேய், அவசரப்படாதடா. மண்டபத்துல எல்லாரும் தூங்கிரட்டும். அதுக்கப்புறம் சரியா அதிகாலை 3 மணிக்கு நீ காரை கொண்டு வந்து கேட்டுக்கு வெளியில நிறுத்திரு. உடனே சித்து கார்ல வந்து ஏறிடுவான். அந்த நேரம் மணமகள் அறையில தென்றலும் ரெடியாதான் இருப்பா. அவளை அங்க இருந்து யாருக்கும் தெரியாம காருக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா திருப்பதி போறோம். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள அங்க இருந்து ஹனிமூனுக்கு நேரா கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சிடறோம். ஓகேடா, இதுதான் பிளான். ரெடியா இரு, ஓகேவா? சரிடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யாராவது ரகசியத்தை கேட்க போறாங்க. கேட்காது கேட்காது. அதுக்குள்ள ஓடிட்டானே. அவனை அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல அந்த தென்றலை பார்க்கணும். எங்க அவ? தென்றல், என்கிட்டயே நீ இப்படி எல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? தோ வரேண்டி. தாய் கிழவி, உன்னை சூப்பரா குழப்பி விட்டனா? இதே குழப்பத்தோட நீ தென்றலை மட்டுமே ஃபாலோ பண்ணி இந்த மண்டபம் முழுக்க சுத்திக்கிட்டே இரு. அந்த கேப்ல நானும் சாரதா அம்மாவும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். ஐயோ ஐயோ, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு கட்டிங் போட்டா செம்மையா இருக்குமே. இப்ப கட்டிங்க்கு எங்க போறது? எங்கயாவது போவோம்.